குறைவுகளை நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:19. நம் வாழ்க்கையை அலசி பார்த்தோம் என்றால் நம்மிடம் உள்ள குறைவுகள் நமக்கு தெரியும். அதற்கு தேவை சில மணித்துளிகள் மட்டுமே. நம் தேவன் நம்மை படைத்த பொழுது குறைவுகளோடு படைக்கவில்லை. மிகவும் அருமையாக கண்கள், செவிகள் என்று ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து பார்த்து உருவாக்கினார். ஏன் அவை அருமையானவை? கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே படைத்தார் என்று நாம் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம், நம் தேவன் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன என்றும் நாம் அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம் தேவன் நம்மை படைத்த பொழுது நம்மை குறைவாக படைக்கவில்லை. அவரது பார்வைக்கே நாம் நன்றாக தோன்றினோம் என்றால் நம் பார்வையில் நாம் எப்படி இருந்திருப்போம்? நோயற்றவர்களாக, மிகுந்த அழகுடன், எல்லா வளங்களையும் செல்வங்களையும் உடையவர்களாகத்தானே இருந்திருப்போம். ஆனால் இப்பொழுது ஏன் இந்த நிலைமை? ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் ஏற்பட்ட பாவத்தின் நிமித்தம் குறைவுகள் உலகில் நுழைந்ததை நாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19ஆம் வசனம் வரையிலும் காண முடிகின்றது. ஆக நம் குறைவுகளுக்கு காரணம் நிச்சயம் நம் தேவன் அல்ல, நம் பாவங்களும் தவறுகளும் தான் என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அன்பானவர்களே, நமது குறைவுகள் நுழைய காரணமான நம் தவறுகளை நம் வாழ்விலிருந்து நீக்கிவிட்டால் நாம் நிறைவை காண முடியும் என்பதுதான் நிதர்சனமான விவிலிய உண்மை. ஆகவே நம் தவறுகளை எண்ணி பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். அவை இனி என் வாழ்வில் இப்பொழுதும் எப்பொழுதும் நுழைந்து விடக்கூடாது என உறுதி கொள்வோம். குறைவுகளை நிறைவாக்கும் நம் தேவன் நமக்கு நிச்சயம் சந்தோஷத்தை மட்டும்தான் தருவார். குறைவு என்றவுடன் நம் அனைவருக்கும் நினைவில் வருவது உலக ரீதியான பொருளாதார குறைவு, உடல்நலக் குறைவு, வியாதி, துன்பம், பிரச்சனைகள், சந்தோஷமின்மை, தடைகள்தான். ஆனால் நமது ஆவிக்குரிய வாழ்விலுள்ள குறைவுகள் நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவடைந்தால் போதும், உலக ஆசீர்வாதங்களில் காணப்படும் குறைவுகள் தானாகவே நிறைவடையும். மத்தேயு 6:33 படி. ஆகவே முதலில் நாம் ஆவிக்குரிய வாழ்வை சரி செய்வோம். அதற்கு தேவை தடையாயிருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான். பாவ மன்னிப்பு மிக மிக அவசியமானதொன்றாக காணப்படுகின்றது. நம் குறைவுகளை நீக்க நம் தேவனால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அவரின் பெயர் குறைவுகளை நிறைவாக்குபவர். பிலிப்பியர் 4:19. என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று யோவான் 14:14 நம் அன்பர் இயேசு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம் அனைத்து குறைவுகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நம் அன்னை மரியாளும் கானாவூர் திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது நம் தேவனுக்கு எந்த கட்டளையும் அவர்கள் கொடுக்கவில்லை, எந்த ஒரு வழியையும் அவர்கள் எடுத்து கூறவில்லை. மாறாக அந்த குறைவை மட்டும் தன் மகனிடம் எடுத்து கூறினார்கள். இந்த காரியம் ஒரு அற்புதத்தை கொணர்ந்தது. ஆனால் நாம் நம் தேவனிடம் குறைவுகளை மட்டும் கூறுவதில்லை, மாறாக அந்த குறைவுகள் நிறைவாவதற்கு என்னென்ன வழிகள் நம் கண்களுக்கு தெரிகின்றதோ அதையும் நம் தேவாதி தேவனிடம் கூறுகின்றோம். இறைவா, நான் நாளை இந்த மனிதரை பார்க்கும் பொழுது அவர் மனம் இறங்கி எனக்கு பணம் கிடைக்க கடன் தர வேண்டும். நீர் போய் அவரிடம் எனக்காக பேசும் என்று நமக்கு தெரிந்த வழிகளை எடுத்து வைக்கின்றோம். ஆனால் மரியாளை போல பணக்குறை இருக்கின்றது இறைவா என்று குறைவுகளை மட்டும் நாம் சொன்னால் போதும். அதைவிட ஒரு படி விசுவாசத்தில் மேலே போய் இந்த குறைவையும் நீ நீக்கிவிட்டதற்காக மிகுந்த நன்றி என்று எவ்வாறு இறந்த லாசருக்கு உயிர் கொடுப்பதற்கு முன் தன் பிதாவிற்கு நன்றி கூறினாரோ யோவான் 11:41, அதே போல நாமும் நம் விண்ணக தந்தையிடம் நமது காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே நாம் நன்றியை கூறினோம் என்றால் நிச்சயம் அது நமது விசுவாசத்தின் வெளிப்பாடாக மாறி அது நமக்கு நன்மைகளை மட்டும்தான் கொண்டு வரும். அன்பானவர்களே, ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, குறைவுகளை நிறைவாக்கும் தெய்வமே,
எமது குறைகள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீரே. நான் வளமாக வாழ வேண்டும் என விரும்புகின்ற நீர் அந்த குறைவுகளையெல்லாம் உமக்குரிய நேரத்தில் தீர்த்து வைப்பதற்காக இப்பொழுதே உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமென்.